நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம புதுசாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2013 மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண டெஃப்லான் கோட்டிங்கோடைய பெனிஃபிட்ஸை இன்றைக்கி மக்கள் வந்து டெஃப்லான் கோட்டிங்கோட பெனிஃபிட்ஸ்க்காக திருப்பி பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் டெஃப்லான் கோட்டிங்ஸில் வந்து எவ்வளோ மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குன்னு மக்களுக்கு புரியாமல் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல டெஃப்லான் கோட்டிங்னு என்ன பார்ப்போம். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தோசைக்கல்லையும் மற்றும் இருக்கக்கூடிய பேன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பல பாத்திரங்களில் உமன்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டெஃப்லான் கோட்டிங். இந்த டெஃப்லான் கோட்டிங்கில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா என்ன ஃபஸ்ட்டு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுட்டை வந்து ஸ்டிக் ஆகாது. ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம தோசை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தோசை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும், அது ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி வந்து ரெடியூஸ்டு ஆயில் யூசேஜுங்கிறது வந்து இந்த இடத்துல மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணிச்சு. இன்னொன்று வந்து மக்களுக்கு வந்து நேச்சராக வந்து கொலஸ்ட்ராலோடைய ப்ராப்ளம் வந்து செகண்டாக வந்து குறைச்சிச்சு. ஆனால் இந்த விதத்தில் பார்க்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்களில் சரி இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் பார்க்கும்போது இந்த டெஃப்லான் கோட்டிங்னால மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து இன்னமும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஸ்டிக்கினால் நமக்கு வந்து சோப் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு. மக்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் கொண்டு வந்துச்சு தவிர மற்றபடி இதனால் மிகப்பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன் இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃப்ளோரோ ஆக்டனோயிக் ஆசிட் PFA OA. இந்த ஆக்டனோயிக் ஆசிட் வந்து எதோட சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்ளோரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி காம்போனண்ட்டாக இருந்துச்சு. இந்த காம்போனண்ட் ஏன் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்போனண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண விதம் அந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெர்ஃப்ளோரோ குரூப்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கிட்னி டிசீஸ் எல்லாமே கொண்டு வருது. இந்த கிட்னி டிசீஸ் வந்து கொண்டு வரும்போது மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ICMR கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி இந்த பெர்ஃப்ளோரோ ஆக்டனோயிக் ஆசிட்டால் தயாரிக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே வந்து பேன் பண்ணுறாங்க. அப்படி பேன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கரண்ட்டில் 2022 கூட இன்னும் மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு 2022 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிலேருந்து இதை ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சாக கொண்டுட்டு வந்தால் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டிலையும் பர்ஃபெக்ட் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக ஒரு ரிசல்ட் வந்து கொண்டு வராங்க. அரௌண்ட் 9000 பார்ட்டிகல்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டைம் ஹீட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எவாலுவேட் பண்ணும். அந்த எவாலுவேட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டென்ட்டாக வெளியாகுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டென்ட் எல்லாமே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக உட்கொள்ளும் போது அவங்கள அறியாமல் கிட்னி டிசீஸ் லிவர் டிசீஸ் இன்னும் எக்கச்சக்க டைப் ஆஃப் கேன்சர்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிட்னிலே லிவர்லேயே வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது. இது போக இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே பாதிப்படுது. இப்போ நிறையா பேர் வந்து டெஃப்லான் கோட்டிங்னால் தயாரிக்கப்பட்ட பாத்திரத்தினால உணவு வந்து உட்கொள்ளும் போது ஒவ்வொரு பாத்திரத்தையுமே வந்து 175 டிகிரி செல்சியஸ் மேலே வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிகல்ஸ் எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்குது. பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபியூம்ஸாக வெளியே போகுது. இந்த ஃபியூம்ஸாக வெளியே போகும்போது 175 டிகிரி அசால்ட்டாக தாண்டும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சமைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஸ்னீசிங் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்னீசிங் ப்ராப்ளத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபியூம்ஸ் மூலியமாகவே மைக்ரோ பிளாஸ்டிக் அவங்கள அறியாமல் தன்னை உடலுக்குள்ளே போகும்போது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2013 அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாட்களாகியும் 2022 மிகப்பெரிய ரிசர்ச் ஆர்டிக்கல் கொண்டுட்டு வந்தோம். இன்றைக்கி இதை பற்றின மக்கள் வந்து அவேர்னஸை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் ஈஸியாக குக் பண்ணணும், ஸ்டிக் ஆகக்கூடாது, நல்ல ஒரு டெலிசியஸான ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான்ஸ்டிக்காக இருக்கக்கூடிய டெஃப்லான் கோட்டிங்னால் ஆகப்பட்ட பாத்திரங்களை வந்து இன்னமும் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக வந்து ICMR வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட் அயன் மூலிமா தயாரிக்கப்பட்ட பாத்திரங்கள் இன்னும் அவங்க அடிப்படையாக இறங்கி போய் அலுமினியம்னால் தயாரிக்கப்பட்ட பாத்திரங்கள் இல்லை ஸ்டீல்னால் தயாரிக்கப்பட்ட பாத்திரங்கள் கூட பரவாயில்லை. ஆனால் மண் சட்டி கிளே பார்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ICMR படி பார்க்கும்போது இவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் ஆனால் டெஃப்லான் கோட்டிங் மட்டும் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்து டிவி சேனல்ஸ்லேருந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் இது எதுவுமே மக்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் இன்னமும் நான்ஸ்டிக் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃப்லானை வந்து இன்னும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. இந்த டெஃப்லான் பெர்ஃப்ளோரோ ஆக்டனோயிக் ஆசிடை வந்து கோட் பண்ணாமல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஆனால் பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது இன்னும் நல்ல இது வரும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெர்ஃப்ளோரோ ஆக்டனோயிக் ஆசிட் நான்ஸ்டிக் என்கிற தவாக்கள் மற்றும் வந்து தோசைக்கல் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மற்றும் சமைக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே உணவுகளில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாருமே உணவு அருந்தி வேண்டும்.